உக்ரைனுடைய ஆயுதங்கள் ஏகப்பட்டது இப்போ அமெரிக்கா பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தி அவங்க பாடம் கத்துக்கிட்டு ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த இப்போ அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்த 24 மணி நேரம் உச்சக்கட்ட பதற்றத்தில் இருக்க போகிறது மிடில் ஈஸ்ட். B-52 என்ட்ரி ஆக போகுது. இந்த B-52 பற்றி அறியாத நபர்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, ஈரானில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சில ஆயிரக்கணக்கான இந்துக்கள் இருக்காங்க. அவங்களுக்கென கட்டமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது. அதில் ஏதும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்களா இஸ்ரேலும் இந்த அமெரிக்கா அப்படிங்கிற ட்ரம்பினுடைய அரசாங்கமும்? ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. காதர் பதா இந்த 2 ஏவுகணைகளும் சண்டே மார்னிங் ரொம்ப பெரிய அளவில் சாகசத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் செய்திகளில் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 ஆயுதங்கள் இந்த ஷாகட் 136 அதற்கு பிறகு இப்போ ஈரான் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்களாக பார்க்கப்படுது. அவங்க லோ ரேஞ்ச் மிடில் ரேஞ்சில் இருந்து லாங் ரேஞ்ச் மிசைலை நோக்கி இப்போ முன்னேறிக்கிட்டு இருக்காங்கிறது தான் இந்த காட்சிகள் காட்டுது. இதன் மூலியமா டெல் அவீவ் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது செய்திகளும் கிடைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, பக்ரைன், துபாய் இந்த நகரங்கள் மீது எடுத்திருக்க வைக்கக்கூடிய அடிங்கிறது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற அச்சமும் மக்கள்கிட்ட இருக்கு. ஈரானுக்கு எதிராக துருப்புகளை அனுப்புறதுக்கு தரைப்படையை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. நீங்கள் மகாபாரத போரில் வரிசையாக பார்த்தீங்கன்னா அப்படியே அணிவகுத்து போகக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியும். ஏன் இப்போ எடுத்திருக்கக்கூடிய பாகுபலி படத்தில் கூட தரைப்படையை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளை ரொம்ப அழகாக கட்டமைச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏர் ஸ்ட்ரைக் ஒரு புறம், கடல் வழிய யுத்தம் ஒரு புறம், இப்போது தரைப்படையை நோக்கி அமெரிக்கா முன்னேறிக்கிட்டு இருக்குங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. இந்த போர் 3வது உலக போராக அப்படிங்கிற வார்த்தையை விட அடுத்த மகாபாரதமாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு. இதை எதை வச்சு உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், வடகொரியாவில் இருக்கக்கூடிய போர்ட் பிராக் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய 82வது வான்வெளி பிரிவு இருக்குல்ல, அதனுடைய தலைமையக பயிற்சி நடந்துக்கிட்டு இருந்தது. அதை நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க எல்லாரையும் வாக்கிங் பொசிஷனில் வச்சு நடக்க வச்சுருக்காங்க அமெரிக்கா. நீண்ட தூர நடப்பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் இந்த போர் தொடர்பான ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, அமெரிக்கா வான்வெளி ஸ்ட்ரைக்கை விட அடுத்த கட்டமாக தரைப்படையை தயாரித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் குர்திஷ் படையை கூட துருக்கியினுடைய எல்லையில் இருந்தும் ஈரானுடைய எல்லையில இருந்தும் ஈராக்கினுடைய எல்லையில இருந்தும் நகர்த்தினாங்க. எங்கே? ஈரானுக்குள்ள சில முக்கியமான பிரதேசங்களை கைப்பற்றுவதற்காக அந்த தரைப்படையை பயன்படுத்தணும்னு. ஆனால் குர்திஷ் படை ஒட்டும் அவங்களுக்கு ஐடியா கிடையாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா எங்களை வச்சு ஈரானை கைப்பற்றணும்னு நினைக்கிது இல்லை, அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. போருங்கிறது வெவ்வேறு இடங்களில் காயினை நகட்டி பார்க்குறது. அப்படி ஒரு ஆங்கிளில் அமெரிக்கா நகட்டி இருக்கக்கூடிய ஒரு காயின் தான் குர்திஷ் படை. சரி பிரசாத், இப்போ இந்த அமெரிக்க படைகளுக்கு இழப்பு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா அப்படிங்கிற விமானப்படை தளம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல 200 அமெரிக்கர்களை மிலிட்ரி படையை சேர்ந்தவங்களை கொண்டிருக்காங்க ஈரான் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. தொடர்ச்சியாக
5வது கடற்படை குறைந்தது 21 பணியாளர்கள் அங்கே இழந்து இருப்பாங்க, அதாவது உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. தாட் ஏவுகணை இருக்குல்ல, அதை ஒரு ஈரானுடைய ஏர் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணி வீழ்த்துது அப்படிங்கிற செய்தி நீங்கள் படிச்சீங்கன்னா 90 அமெரிக்கர்கள் இறந்து போயிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அளவிற்கு தாட் ஏவுகணைக்குள்ளேயே 90 பேர் வேலை செய்வாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அடுத்த 24 மணி நேரம் ஈரானுக்கு கஷ்டகாலமாக இருக்க போகுது. அதாவது ஹிட் வெரி ஹார்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இவர் எதை நினச்சி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். இஸ்ரேலியர்கள் உருவ வழிபாட்டில் நாட்டமுடையவர்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆட்டினுடைய தலையை முன்னாடி வச்சு, ஒரு மனிதனுடைய முகத்தை முன்னாடி வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடுகளுக்கு பதிலாக இந்த மாதிரியான சாத்தான் வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுறவங்க தான் யூதர்கள். இன்னொரு புறம் ஈரானில் 20,000 இந்துக்கள் இருக்காங்க. சுமார் 12 கோயில்கள் இருக்குது. இந்த பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற இடத்துல விஷ்ணு டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிள்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் இஸ்ரேல் ப்ளஸ் அமெரிக்காவினுடைய கடமை. ஆனால் அவங்க அதை மதிப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டினும் இந்தியாவிலிருந்து நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. பட் இந்த பந்தர் அப்பாஸ் விஷ்ணு டெம்பிள் 1892 நூற்றாண்டு கால பழமை மிக்கது. லெபனானில் பாரம்பரிய கட்டடங்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்தி அழிச்சுக்கிட்டு இருக்காங்களோ இஸ்ரேல், அதே மாதிரி ஈரான்லையும் பழமையான மதர் ரிலேட்டடான கோயில்களையும் டார்கெட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. இஸ்ரேலில் 1,25,000 இந்துக்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு ஹிந்து டெம்பிள் கூட கிடையவே கிடையாதுங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி பெட்ரோ அவர்கள் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. நெதன்யாகுவிடமிருந்தும் பூமியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்ஸ்டின் ஃபைல்ஸில் உங்கள் பேர் இருக்கா என்னன்னு தெரியாது ட்ரம்ப் அவர்களே, ஆனால் இந்த குழந்தைகளை கொல்லக்கூடிய இனப்படுகொலையாளரோடு நீங்கள் கைகோர்த்து போர் நடத்துவது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக கொடுத்துருக்காரு. ஃப்ரீ அட்வைஸ் ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காட்டி போங்க அப்படின்னு கொலம்பியாவினுடைய அதிபர் பேசி இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் நகைப்புக்குரியது தான். உக்ரைன் கிட்ட இருந்து இப்போ ஏகப்பட்ட ஆயுதங்களை, அதாவது கொடுத்த ஆயுதங்களை திருப்பி வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. அதுலேயும் $35,000 மதிப்புள்ள ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்கு $4 மில்லியன் பேட்ரியாட் ஏவுகணைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக உக்ரைனுடைய இடைமறிப்பு ட்ரோன்கள் ஒவ்வொன்றுமே சுமார் $3,000 மட்டும்தான் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யா இந்த ஷாகட் 136 இருக்குல்ல, அதையே மேம்படுத்தி வேறொரு பேர் வச்சு அதில் சில டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் உக்ரைனில் ஏகப்பட்ட இடங்களை பயன்படுத்தி அது சிலது வீழ்ந்திருக்கும். அதை கையில் எடுத்து வச்சுட்டு உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா அதை ஆய்வு பண்ணி அதிலிருந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணி இந்த 4 வருஷத்தில் ரஷ்யா மீது ஏவினாங்க. அப்போது உக்ரைனிய வீரர்களுக்கு நல்லாவே தெரியும் ஈரானுடைய ட்ரோன் தான் இங்கே ரஷ்யாவில் மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போது அப்படிப்பட்ட ட்ரோனை நம்ம வீழ்த்திட்டோம்னா அதையே அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ட்ரம்ப் அதை கேட்டு வாங்கியிருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு விஷயம் ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி தான். ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யாவினுடைய செய்தி சேனல், அதில் டெக்ரானுடைய பணியக தலைவர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர், அவர் பேர் ஹாமி ஹமேதி அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். அவர் சில விஷயங்களை சொல்கிறார். இங்கே என்னை சுற்றிலும் உடல்கள் அதிகமாக சிதறி கிடக்குது. அது மட்டும் இல்லை, குறைந்தது 3,866 குடியிருப்பாளர்கள் கட்டிடங்களை இழந்து தவிக்கிறாங்க. ஒவ்வொரு வீடுகள்லையுமே குறைந்தபட்சம் டெக்ரானில் 4-8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இப்போ வீடற்ற நிலையில் தவிக்கிறாங்கங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இது ஈரான்லேருந்து இவ்வளவு செய்திகள் கிடைக்குது. பட் இஸ்ரேலில் எவ்வளவு சேதமாயிருக்கு அப்படிங்கிறத இஸ்ரேல்காரங்க சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு நைட்டு மிகப்பெரிய இரவாக இருக்கும். அது யாருக்கு நீள்தவமாக மாறப்போகிறது அப்படிங்கிறது தெரியல. பட் B-52H அப்படிங்கிற அந்த B2 பாம் டைரக்டாக நிலத்துக்கடியில் பங்கர் பஸ்டர் பாமாக அதை பயன்படுத்த முடியும். கடந்த ஜூன் மாதம் 2025 அதை பயன்படுத்தி தான் ஒரு பெரிய அட்டாக்கை அமெரிக்கா ஈரான் மேலே நிகழ்த்தினாங்க. 12 மணி நேரம் 14 மணி நேரம் இடைவிடாமல் ட்ராவல் பண்ணி எதிரிகளை அழிக்க வல்லது. அப்படிப்பட்ட அந்த B-52ல துல்லியமாக வழி நடத்துறதுக்கு JDAM அப்படிங்கிற குண்டுகள், AGM-86 அப்படிங்கிற கப்பல் ஏவுகணைகள், அதாவது கிளாசிக் ப்ரேபால் குண்டுகள், இது எல்லாமே உள்ளுக்குள்ளே வச்சு அனுப்ப முடியும் வார்ஹெட்டோட சேர்த்து. ஸோ இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடியது அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரம்ப் அதை வச்சு தான் சொல்லியிருக்காரு, இந்த இரவு அப்படிங்கிறது ஈரானுக்கு ரொம்ப கஷ்டகாலம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஏதோ பெருசாக சம்பவம் நடக்க போதோ அப்படின்னு தோணுது.
ஈரானும் அமெரிக்காவுக்கு சளைக்காம கப்பற்படையில் ஏகப்பட்ட கடல் ரிலேட்டடான ஓரியன்டான போட்டாகட்டும் கப்பலாகட்டும் அதையும் ட்ரேஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நுழைஞ்ச இதுவரைக்கும் 9 கப்பல்களை சேதப்படுத்தியிருக்கு ஈரான். இன்னொரு புறம் பாரசீக வளைகுடாவில் மார்ஷல் தீவுகள் அந்த பகுதியில் அமெரிக்க கொடியோட வந்த லூயிஸ் பி அப்படிங்கிற எண்ணெய் டேங்கர் கப்பலை ஈரான் தற்கொலை ட்ரோன்கள் மூலியமாக சுட்டு வீழ்த்திருக்கு அப்படிங்கிற செய்தியை IRGC வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த கப்பல் அமெரிக்காவினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் அப்படின்னு அல் ஜசீரா இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் ஈரானில் மொத்தமாக 3000 இலக்குகள் மீது தெளிவாக அட்டாக் பண்ணியிருக்கோம். இதில் இலக்குகள் எல்லாமே சரியாக துல்லியமாக அளவிடப்பட்டு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஈரானுடைய மிக முக்கியமான குடியிருப்புகள்லையும் சேதாரங்கள் இருக்குது. அரசு அலுவலகங்களில் சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கதாம் தகவல் வெளியாகுது. இதற்கு அப்படியே பேரலாம் பக்ரைன், சவுதி அரேபியா, UAE, அதற்கு பிறகு முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடிய குவைத், கத்தார் உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே US பேஸ்லையும் ஈரான் சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே மக்களுக்கான பாதிப்பாக தான் பார்க்கவும் முடியுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் பாதிக்கப்பட்டவங்க அதை விரும்பவும் இல்லை. வெவ்வேறு வெளிநாடுகளை சேர்ந்தவங்க துபாயில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மீட்டு கொண்டு வருவதற்கான வழிகளையும் அந்தந்த நாட்டு அரசு எடுத்தால் கூட சூழ்நிலை அதுக்கு சாதகமாக இல்லை. இருக்கக்கூடிய இடத்துல அவங்கவுங்க கவனமாக இருங்க. அதே நேரத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்களை உண்மைத்தன்மையோடு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தி சேனல் பற்றிய விஷயங்களையும் சொல்லுங்கள். 2வது, செய்திகளை தொடர்ச்சியாக படிங்க. அப்போ தான் அடுத்த கட்டமாக நீங்கள் எங்கே நகரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.